இந்த ஹாவ் அப்படின்ற வேர்டுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஹேவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 வார்த்தைகள் வரும்போது மட்டும் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோன்னு இல்லை, இன்னும் சில இடங்களில் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோவோட நடுவுலேயே உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே டன். ஸோ இதை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில நேரம் நம்ம ஐவி யூ தே வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணோம், ஹீ ஷீட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். பட் எல்லா இடங்கள்லையுமே அது நம்ம அப்ளிகபிள் ஆகாது. சில இடங்களில் அது சேஞ்ச் ஆகும். என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? டன். இப்போது ஐவி யூ தே வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணோம். அதே ப்ளூரல் நேமாக இருந்துச்சுனாலும் நம்ம ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஐவி யூ தே வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் நேமாக வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது ஐ ஹேவ் அப்படின்னா என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வி ஹேவ் அப்படின்னா எங்ககிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹேவ் அப்படின்னா உன்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாகவே வரும். பட் ஆனால் கொஷனாக கேட்குறோம், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஸோ அப்போ கொஷின் நம்ம கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஹேஸே யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். அது வந்து ஒரு கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வி கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ ஐவி யூ தே வந்துச்சுன்னா எப்படி நம்ம இங்கே ஹேவ் யூஸ் பண்ணமோ அது மாதிரி கொஸ்டின் கேட்கும் பொழுது ஐவி யூ தேக்கு முன்னாடி நம்ம டூ யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட்டு சிங்குலர் நேமுக்கு முன்னாடி நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இதுக்கு பக்கத்தில் நம்ம ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஹேஸை நம்ம மைண்ட் பண்ணவே கூடாது. அங்கே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேவ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணுன்ற நெசசரி கிடையாது எங்கே கொஸ்டின் கேட்கும் பொழுது. சரியா? ஸோ கொஸ்டின் கேட்கும்போது டு ஐ ஹேவ், டு வி ஹேவ், டு யூ ஹேவ், டு தே ஹேவ், ஓகே, டஸ் ஹீ ஹேவ், டஸ் ஷீ ஹேவ், டஸ் இட் ஹேவ், டஸ் சுகன்யா ஹேவ், இப்படி தான் கேள்வி கேட்கணும். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு செய்தி வாக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஐவி யூ தே வந்து ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் நேம் வந்துச்சுன்னா, சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். அது கேள்வியாக கேட்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஹேஸே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ஐவி யூ தே வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டூ யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல இங்கேயும் ஹேவ் தான் வரும், இங்கேயும் ஹேவ் தான் வரும். ஓகே, என்ன நீங்கள் ஹீ ஷீட் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் தானே யூஸ் பண்ணணும், அப்போ ஏன் கேள்வி கேட்கும்போது நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது. ஓகே, சரி. ஸோ இப்போ டூ ஐ ஹேவ் அப்படின்னா என்னிடம் இருக்கா, டூ வி ஹேவ்னா நம்மக்கிட்ட இருக்கா, டு யூ ஹேவ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கா, டு யூ ஹேவ் அ கார், உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஓகே, அதே மாதிரி டஸ் ஹீ ஹேவ் அ கார், அவன்கிட்ட கார் இருக்கா, டஸ் ஷீ ஹேவ் அ கார் அப்படின்னா அவளிடம் கார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியாக கேட்கும்பொழுது யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த இடத்துல டஸ் ஹீ ஹேஸ் அ கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, டன். இப்போது WH கொஸ்டினாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். WH கொஸ்டினாக இருந்தாலுமே எடுத்தோடனே கேள்வியோட தொடக்கத்தில் கேள்வி வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துவோம். எக்ஸாம்பிள் என்ன, எங்கே, எப்போ, இந்த மாதிரியான வார்த்தைகளை இங்கிலீஷில் வாட், வேர், வென், வை, ஹவ், இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம். என்னென்ன கொஷின் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய வீடியோவை வந்து இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ டச் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அந்த வீடியோ முடியும் போது அது உங்களுக்கு அது ஷோ ஆகும். அதே இல்லைன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? இப்போ WH கொஸ்டினாக இருந்துச்சுன்னா எடுத்த உடனே அந்த இடத்துல நம்ம WH வேர்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், வாட் டு யூ ஹேவ், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ வாட் டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எடுத்தோன்னே இந்த WH வேர்டு வாட் யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் வந்து டூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே ஐவி யூ தே வந்திருக்கோன்னா நான் இங்கே டூ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், இங்கே யூ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சப்ஜெக்ட்லன்னா நான் யூ யூஸ் பண்ணியிருக்கேன். வாட் டூ யூ, இந்த ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட் டூ யூ ஹேவ், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வாட் டஸ் ஹி ஹேவ் அப்படின்னு கேட்போம். அப்போ இந்த WH வேர்டு கொஸ்டின் வேர்டு இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், வாட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டஸ் அப்படின்றத இங்கே யூஸ் பண்ணியாச்சு. இங்கே ஹீ வந்திருக்கு, அதனால் இங்கே யூஸ் பண்ணியாச்சு. இந்த ஹேவிங் யூஸ் பண்ணிட்டோம். வாட் டஸ் ஹீ ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், யூ ஹேவ் 1 ரூபி, உன்னிடம் 1 ரூபாய் இருக்கிறது. அப்போது ஹீ ஹேஸ் 1 ரூபி, அவனிடம் 1 ரூபாய் இருக்கிறது. அடுத்தது பாருங்களேன், டு யூ ஹேவ் 1 ரூபி, உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா
அப்படின்னு சொல்லி கேட்போம். டஸ் ஹீ ஹேவ் 1 rupee? அவனிடம் ₹1 இருக்கா? இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வெறும் செய்தி வாக்கியம், அதனால் நான் இங்கே ஹீக்கு பக்கத்தில் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் கொஷினாக கேட்டிருக்கேன், அதனால் நான் டஸ் ஹீக்கு பக்கத்தில் நான் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே சமயம் இங்கே வந்து வாட் டு யூ ஹேவ், உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இது நான் கொஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே யூக்கு பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வாட் டஸ் ஹீ ஹேவ் அப்படின்னு வரும்போது ஹீக்கு பக்கத்தில் நான் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? டன். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹேவுக்கு இன்னும் சில மீனிங், சில வேறு அர்த்தங்கள் இருக்குது. என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஹேவ் அண்ட் ஹேஸ் அப்படின்னா இருக்கிறது, வைத்திருக்கிறேன், உள்ளது அப்படின்ற அர்த்தம் தரும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் ஹேவ் அப்படின்றதுக்கு இன்னும் 2-3 மீனிங் இருக்குது. ஒன்று சாப்பிடு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், உன்னோட லஞ்சை சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஹேவ் யுவர் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல ஹேவ் அப்படின்ற இடத்துல நம்ம ஈட்னு சொல்லுவோம். ஈட் யுவர் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக தான் நம்ம ஹேவ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லெட்ஸ் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் அப்படின்னா நம்ம ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது லெட்ஸ் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர். இந்த இடத்துல இங்கே ஹேவ் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக ஈட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த ஈட்டுக்கு பதிலாக தான் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணி லெட்ஸ் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர், லெட்ஸ் ஹேவ் டின்னர் டுகெதர், ஓகே, லெட்ஸ் ஹேவ் லன்ச் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது ஷால் வி ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் அப்படின்னா நம்ம சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும் பொழுது ஷால் வி ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஷால் வி ஈட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈட்டுக்கு பதிலாக நான் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். அடுத்தது உட்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இது வந்து நம்ம பொலைட்டாக பேசுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கும், இல்லை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை சம்திங் ஏதோ ஒரு பிளேஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம வரக்கூடிய கஸ்டமரை வந்து சார் ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஹேவ் அ சீட் சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படின்னா ப்ளீஸ் ஹேவ் அ சீட் சார் அப்படின்னு சொல்லலாம். தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ளீஸ் ஹேவ் அ சீட் சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து என்னென்னா பொலைட்டாக நம்ம பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் டேக் யூர் சீட் அப்படின்னும் சொல்லலாம், ஹேவ் யூர் சீட் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? ஹேவ் யூர் சீட், டேக் யூர் சீட், டேக் அ சீட் சார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது அமையட்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னா இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். ஹேவ் அ கிரேட் டே, ஹேவ் அ குட் டே அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து ஹேவ் அ கிரேட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் இந்த காலை உனக்கு நல்ல காலையாக நல்ல எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மார்னிங்காக வந்து அமையட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹேவ் அ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஹேவ் அ கிரேட் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹேவ் அ கிரேட் இயர் அப்படின்னா இந்த வருடம் உனக்கு நல்ல வருடமாக அமையட்டும், சிறந்த வருடமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஹேவ் அ கிரேட் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பாருங்களேன். இப்போ உங்களுக்கு சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். டூ யூ டேஸ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே டூ யூக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவ் யூஸ் பண்ணணும். டூ யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். டூ யூ ஹேவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு போய் கேட்போம். சரி, இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், ஹீ டேஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம இங்கே ஹீ வந்திருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீ ஷீ இட், இது வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? ஹீ ஹேஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டஸ் ஹீ டேஸ் அ பென் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனிடம் ஒரு பென் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ இந்த இடத்துல டஸ் ஹீ இது வந்து என்னென்னா ஒரு கேள்வி. ஓகேவா? கேள்வின்னு வரும்பொழுது நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா நம்ம பார்க்க தேவையில்லை. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ டஸ் ஹீ ஹேவ் அ பென் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இட் டேஸ் 4 legs அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹீ ஷீ இட் இது வந்து ஒரு நார்மல் செய்தி வாக்கியம், கேள்வி கிடையாது. அப்போ இட் வந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இட் ஹேஸ் 4 legs அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்களேன், ராஜுவிடம் மொபைல் ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ ராஜுக்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது டஸ் அப்படின்றது ஒரு சிங்குலர் நேம், அதனால் ராஜு அப்படின்றது ஒரு சிங்குலர் நேம், அதனால் நம்ம இங்கே முன்னாடி டஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டஸ் ராஜு டேஸ் அ மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்போது இந்த இடத்துல டஸ் ராஜு இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்?
இது வந்து ஒரு கொஷின். அப்போது இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் என்னன்றதை பார்க்க தேவையில்லை, டேரெக்டாக ஹேவ் யூஸ் பண்ணலாம். டஸ் ராஜு ஹேவ் அ மொபைல் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், டூ வி டேஸ் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ டூ வி அப்படின்னு இருக்குது, இது வந்து ஒரு கொஷின். ஓகே, அப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் யூஸ் பண்ணுவோம். டூ வி ஹேவ் அ மீட்டிங், நமக்கு மீட்டிங் இருக்கா, டூ வி ஹேவ் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது இங்கே 4 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 4 சென்டென்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி இதனுடைய கரெக்டான சென்டென்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே 7 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த 7 சென்டென்ஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, அண்ட் இந்த 4 சென்டென்ஸை என்ன எரர் இருக்குது, என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணி அதனுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த 7 சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த டாபிக் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.